ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜோதி உலகம். இன்றைக்கி மண் சட்டியில் வந்துட்டு முள்ளங்கி சாம்பார் தான் வந்து செய்ய போகிறோம். அது ஃபஸ்ட்டு குக்கரில் வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு விசிலும் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் புளி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முள்ளங்கி வெங்காயம்லாம் தோல் உரித்து நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பக்கம் உலையும் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சட்டியில் வந்துட்டு நம்ம அரிஞ்சு வச்ச முள்ளங்கி வெங்காயம் 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். அதை ஒரு பக்கம் உலையை நல்லா குடிச்சு அரிசி போட்டாச்சு, அது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இப்போது பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போது அதை நல்லா கடைஞ்சி அதில் வந்து சேர்த்துடலாம். புளியும் வந்து கரைச்சி இப்போ சேர்த்துடலாம். நம்ம சாதம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். சாம்பார் வந்து பாருங்கள் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து தாளித்து சாம்பாரில் வந்துட்டு கொட்டிட்டோம்னாக்கா முள்ளங்கி சாம்பார் வந்துட்டு ரெடி.